तिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशतारिणे जय श्री कृष्णा चैतन्य प्रभु नित्यानंदा श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் 3ஆம் ஸ்கந்தம் 2வது அத்தியாயம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நினைவில் கொள்ளுதல். விதுரர்கிட்ட உத்தவர் பேசிட்டு இருக்கார். விதுரரும் உத்தவரும் சந்திச்சாங்க. என்ன பேசிட்டு இருக்காங்க? இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் 25 மற்றும் 26. वसुदेवस्य देवज्ञां जातो भोजेन्द्र बंधने चिकीर्षुर्भगवानस्यः सम् अजने आभियाचितः. பரமபுருஷோத்தமனான முழுமுதற் கடவுள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பூமியின் பாரத்தை குறைப்பதற்காக பூமியின் நலனுக்காக பிரம்மதேவரால் பிரார்த்திக்கப்பட்டதனால் போஜராஜனின் சிறைக்கூடத்தில் வசுதேவரின் மனைவியான தேவிக்கும் தேவியின் கர்ப்பத்தில் தோன்றினார். ததோ நந்தவரஜமிதா பித்ரா கம்சா விபிப்யதே யதா ஏகாதச சமா தத்ர கூடார்ச்சி சபல்லோ வசத். அதன் பிறகு கம்சனுக்கு பயந்த அவரது தந்தை அவரை நந்த மகாராஜாவின் கோகுலத்திற்கு கொண்டு வந்தார். அங்கு அவர் தமது தமையனான பலதேவருடன் மறைந்திருக்கும் தீ போல 11 ஆண்டுகள் வாழ்ந்து வந்தார். சரி, இங்க பொருள் உரையில பிரபுபாதர் ரொம்ப அழகா சொல்லியிருக்க. நாத்திகர்கள் அசுரர்களுடைய வேலை என்ன? எல்லாரும் இந்த உலகத்துல வேலை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த உலகத்துல வேலை பண்ணாத சும்மா இருக்கிறவங்க யாரா இருக்காங்களா? சும்மாவே இருக்க முடியாது. சும்மா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். யாராலும் சும்மா இருக்க முடியாது. எதையாவது வேலை பண்ணிட்டு தான் இருக்கும். அதுதான் பகவத்கீதை கிருஷ்ணர் சொல்றாரு, நகி கக்ஷித் சனமதி ஜாது திஷ்டன்ய கர்மகிருத். நகி கக்ஷித் ஷனம். ஷனம் ஷனம்ங்கிறதுல ரொம்ப மைன்யூட்டான டைம். ஷனா இப்ப நம்ம நிமிஷம் அதெல்லாம் சொல்றோம் இல்லையா? நொடி நொடி வினாடி நிமிஷம் தான் க்ஷணா. க்ஷண பொழுது. க்ஷண பொழுதுல வந்துடுறேன். ஆனா அரை மணி நேரம் ஆக்கிடுவாங்க. சொல்றது என்ன சொல்லுவாங்க? க்ஷண பொழுதுல வந்துடுறேன், ஒரு நொடியில வந்துடுறேன், இல்ல 5 நிமிஷத்துல வந்துடுறேன் சொல்றோம். ஆனா அரை மணி நேரம் இருக்கு. க்ஷணா அப்படிங்கிறது, க்ஷணா அப்படின்னா ரொம்ப மைன்யூட்டான டைம். அந்த ரொம்ப ரொம்ப குறுகிய காலம் கூட, க்ஷண பொழுது கூட ஒருத்தனால செயல் பண்ணாம இருக்க முடியாது ஆத்மனால. நகி கக்ஷித் க்ஷணமபி நகி கக்ஷித் க்ஷணமபி ஜாது திஷ்டன்ய கர்மகிருத். ஆத்மா இயங்கிக்கிட்டே தான் இருக்கும். அது ஜட வஸ்து இல்ல. ஜடம் இயங்காது. இந்த டேபிள், இந்த மைக்ரோபோனு, இந்த லேப்டாப்பு, இந்த டேபிள், செவரு, அந்த ஷெட்டு, இதெல்லாம் ஜடம். இந்த ஜடம் இயங்காது. ஆனா ஆத்மா இயங்கிக்கிட்டே தான் இருக்கு. தூக்கத்துல கூட பாருங்க, ஆத்மா எங்கேயோ கனவுல மிதக்குது இல்லையா? தூக்கத்துல கூட எங்கேயோ ஓடுற மாதிரி, பாடுற மாதிரி, டான்ஸ் ஆடுற மாதிரி எல்லாம் கனவு. இயங்கிட்டே தான் இருக்கு. யாராலும் இயங்காம இருக்க முடியாது. அப்ப இந்த ஆத்மாக்கள் எல்லாமே ஜட உலகத்துல இயங்கிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆத்மாக்கள் எல்லாமே ஜட உலகத்துல இயங்கிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆன்மீக உலகத்துல இயங்கிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆத்மானாலே அது ஒரு கான்சியஸ்னஸ், உணர்வு இருக்கு.
ஜடத்துக்கு உணர்வு கிடையாது, ஆத்மாவுக்கு உணர்வு இருக்கு. ஆத்மா இயங்கிட்டேதான் இருக்கு. ஆத்மா இயங்கிட்டே தான் இருக்கு. ஆன்மீக உலகத்துல ஆத்மா இயங்குது. ஆன்மீக உலகத்துல ஆத்மா எப்படி இயங்குது? கிருஷ்ணனுடைய சேவைக்காக இயங்குது. ஆத்மாவுடைய நேச்சர் ஆனந்தோமயி அபியாசா, எப்பவுமே ஆனந்தமா இருக்கணும். இந்த உலகத்துல யாரா ஒத்துரு நான் எப்பவுமே துக்கத்துல இருக்கணும், துயரத்துல இருக்கணும், கவலையில இருக்கணும், கஷ்டத்துல இருக்கணும் அப்படி விரும்புவாங்களா? யாருமே விரும்புறது இல்ல. எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும்னு விரும்புறாங்க. ஏன்னா ஆத்மாவுடைய நேச்சர், ஆத்மாவுடைய இயற்கையே ஆனந்தமா இருக்கிறது தான். அது எப்ப சாத்தியமாகும்? ஆத்மா எப்ப ஆனந்தமா இருக்க முடியும்? கிருஷ்ணரோடு இருந்தாதான் ஆனந்தமா இருக்கும். கிருஷ்ணாட்டு தான் ஆனந்தம் இருக்கு. கிருஷ்ணருக்கு சேவை செய்யறதுல ஆனந்தம் இருக்கு. அதனால ஆத்மாக்கள், ஜீவாத்மாக்கள் தோன்றியதே கிருஷ்ணருக்கு சேவை செய்யறதுக்கு தான். அதனால ஜீவாத்மாவுடைய சொரூபம் என்னது? ஜீவேரே சொரூபோகை கிருஷ்ணரே நித்யதாஸ். நித்யதாஸ், வெறும் தாஸ் இல்ல, நித்யதாஸ், நித்தியமான தாசன். தாசன் மட்டும், ஆத்மா தாசன் மட்டும் இல்ல, நித்தியமான தாசன். ஜீவேரே சொர்போய் கிருஷ்ணரே நித்யதாஸ். சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு, ஜீவாத்மாவுடைய உண்மையான சொரூபம் கிருஷ்ணருடைய சேவகன், கிருஷ்ணருடைய நித்தியமான சேவகன். ரைட், நித்யதாஸ். ஆனா துரதிருஷ்டவசமா ஆத்மா தன் சுதந்திரத்தை துஷ்பிரயோகம் பண்றதுனால ஜட உலகத்துவம். அப்ப ஆன்மீக உலகத்துல ரெண்டு விதமான ஆத்மாக்கள் இருக்காங்க. ஷரா அக்ஷர ஏவச்ச. ஷரா அப்படின்னா விழக்கூடியது, அக்ஷரான வீழ்ச்சியற்றது. ஷர அக்ஷர. க்ஷராங்கிற வேர்டு பகவத்கீதையில இருக்கு. ஷரா அக்ஷர ஏவச்ச, விழக்கூடிய ஆத்மா, வீழ்ச்சி அடையாத ஆத்மா. இந்த ஜட உலகத்துல விழக்கூடிய ஆத்மா இருக்கு, வீழ்ச்சி அடையாத ஆத்மா இருக்கு. ஆன்மீக உலகத்துல வீழ்ச்சி அடையாத ஆத்மாக்கள். சில ஆத்மாக்கள் தன் சுதந்திரத்தை துஷ்பிரயோகம் பண்ணும்போது இங்க வீழ்ச்சி அடையும். அதனாலதான் நம்ம எல்லாருமே இந்த ஜட உலகத்துல இருக்கிற எல்லா ஆத்மாக்களும் வீழ்ந்த ஆத்மாக்கள், ஃபாலன் சோல். இந்த வீழ்ந்த ஆத்மா என்ன நினைக்கிறான்? அந்த பொண்ணுடைய காதல நான் விழுந்துட்டேன், ஏற்கனவே நீ விழுந்துட்ட, அப்புறம் அந்த பொண்ணுடைய காதல்ல போய் விழுது. ஒரு ஆண் பொண்ணை பார்த்தோன்னே அந்த பொண்ணு மேல காதல்ல விழறான். அந்த பொண்ணு ஆணை பார்த்தா அந்த ஆண் மேல காதல். நம்ம என்ன சொல்லுவாங்க? காதலில் விழுந்து விட்டேன், காதலில் விழுந்தேன். அதான் விழுந்துருது. விழுந்தா அவ்வளவுதான், ஏற்கனவே விழுந்தாச்சு, இன்னும் கொஞ்சம் கூட கீழே விழுந்தாச்சு, அவ்வளவுதான் இல்லையா? அப்ப வீழ்ந்த ஆத்மா, வீழ்ந்த ஆத்மா. இந்த வீழ்ந்த ஆத்மா இந்த ஜட உலகத்துல இன்பத்தை தேடி அலையிற, இன்பத்தை தேடி அதான் வேலை, வேலை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆத்மா என்ன பண்ணிட்டு இருக்கு? வேலை பண்ணிட்டே இருக்கு. ஆன்மீக உலகத்துல கிருஷ்ணாவுக்கு சேவை பண்ணிட்டே இருக்கு. சில ஜீவாத்மா ஜட உலகத்துல வீழ்ந்தாச்சு, இங்க வீழ்ந்த உடனே அது வேலை பண்ணிட்டே இருக்கு. எப்படி வேலை பண்ணுது இந்த ஜட உலகத்துல வீழ்ந்த ஆத்மா? எப்படி வேலை செய்யுது? இல்ல, ஜட உலகத்துல ஒரு வீழ்ந்த ஆத்மா எப்படி வேலை செய்யுது? இல்ல, யாருக்கு பதில் தெரிஞ்சும் கை தூக்குங்க. ஜட உலகத்துல இந்த வீழ்ந்த ஆத்மா எப்படி வேலை செய்யுது? சரி, அது எப்படி வருது? பொய்யங்கார் எப்படி வருது? மூன்று குணத்தினால இயங்குது. பிரகிருதி கிரியமானானி குணை கர்மாணி சர்வசுக. துளசி மகாராணி மாதாஜி, ஹரே கிருஷ்ண. பிரகிருதி கிரியமானானி குணை கர்மாணி சர்வசுக. குணம் தான் இயக்கிட்டு இருக்கு ஆத்மாவை. ஜட உலகத்துல ஆத்மா வீழ்ந்தோடனே ஆத்மாவை யார் இயக்குறா? இந்த மூணு குணம் இயக்கிட்டு இருக்கு. இந்த மூணு குணம் இயக்குறதுனால ஆத்மா இந்த முக்குணத்துல செயல்பட்டு இருக்கு. இதுதான் பாயிண்ட். பாயிண்ட் என்னதுங்க? ஜட உலகத்துல வீழ்ந்த ஆத்மாக்கள், நம்ம எல்லாரும் ஜட உலகத்துல வீழ்ந்துட்டோம். நம்மளை யார் இயக்கிட்டு இருக்கா? இந்த மூணு குணம் இயக்கிட்டு இருக்கு. இந்த மூணு குணத்தை யார் இயக்கிட்டு இருக்கா? கிருஷ்ணா இயக்கிட்டு இருக்க. கிருஷ்ணர் யார் இயக்கிட்டு இருக்காங்க? கிருஷ்ணர் யாரும் இயக்க முடியாது. அவர் தான் சுப்ரீம் இயக்குனர், சுப்ரீம் டைரக்டர், சுப்ரீம் கண்ட்ரோலர், சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட். கிருஷ்ணர் தான் பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள். அவரு இந்த ஜட உலகத்தை சிருஷ்டிக்கிறாரு. அவர் தான் இந்த ஜட இயற்கை இயக்குறாரு. அவருடைய மேற்பார்வை இந்த மூணு குணத்துல இயங்கு, மூணு குணம் இயங்குது.
சத்வ ரஜஸ்தம இதி. சத்துவ குணத்துக்கு அதிபர் விஷ்ணு, ரஜோ குணத்துக்கு அதிபர் பிரம்மா, தமோ குணத்துக்கு அதிபர் சிவபெருமான். இவங்க 3 பேர் பகவானுடைய குண அவதாரம். குண அவதாரம், ரைட்? சோ இந்த 3 குணத்தை ஆத்மா இயக்குது. இப்போ ஆத்மா இயங்கிட்டு இருக்கு. நம்ம எல்லாரும் இந்த வீழ்ந்த ஆத்மாக்கள் நம்ம எல்லாரும் இயங்கிட்டு இருக்கோம். இந்த 3 குணத்துல இயங்கிட்டு இருக்கோம். இந்த 3 குணத்துல இயங்குறதுனால நம்ம எந்த மாதிரிலாம் வேலை செய்யறோம்? தமோ குணத்துல இருக்கிறவங்க எப்படி வேலை செய்யறாங்க, ரஜோ குணத்துல இருக்கிறவங்க எப்படி வேலை செய்யறாங்க, சாத்வீகமான குணத்துல எப்படி இருக்கிறவங்க வேலை செய்யறாங்க? இங்க வந்து இந்த தமோ குணத்துல இருக்கிறவங்க அசுரர்கள், நாத்திகர்கள், ரஜஸ் தமஸ். ரஜோ குணம் தமோ குணத்துல இருக்கிற அசுரர்கள், நாத்திகர்கள் என்ன பண்ணுவாங்க? இவங்க வேலை என்னது? இவங்க வேலை பரமபுருஷரை கொல்ல முயல்வதும், பகவானை கொல்ல நினைக்கிறது, கடவுளே இல்ல அப்படின்னு நிரூபிக்க முயற்சி பண்றது. பகவானை கொல்லணும், கடவுளே இல்லைன்னு நிரூபிக்கணும். 3வது கிருஷ்ணர் கடவுளே இல்லைன்னு சொல்றது. 4வது சாதாரண மனிதன் தான் என்று கிருஷ்ணரை ஒரு சாதாரண மனிதன் நிரூபிக்க முயற்சிக்கிறது. இந்த 4 வேலை. ரஜஸ்தமஸ், ரஜோகுணம் தமோகுணத்தில் இருக்கிறவங்க இந்த 4 விதமான வேலை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ததா ரஜஸ்தமோ பாவ காமலோபா சேத்தையே. ரஜஸ்தமஸ்னால காமலோபா, பௌதிக ஆசை, பௌதிக பற்றுதல், புலன்ப விஷயத்துல நாட்டம். சோ இந்த புலன்பத்துல திட்டம் போட்டு இருக்கிறவங்க, இந்த பௌதிகவாதிங்க, இவங்க என்ன பண்றாங்க? இந்த அசுரங்கள்ல பல கேட்டகரியில இருக்காங்க. துஷ்கிருதி, மூடா, நராதமா, மாயா அபகிருத ஞானம். துஷ்கிருதி 4 கேட்டகரி: மூடா, நராத்தமா, மாயா அபகிருத ஞான, ஆசிரியம் பாவம் ஆசிரிதா. துஷ்கிருதினா அசுரன், கெட்ட குணம் படைச்சவன் தான் அசுரன். இந்த கெட்ட குணம் படைச்ச அசுரங்க, இவங்க 4 வேலை என்னது? இந்த அசுரங்களுடைய வேலை கிருஷ்ணரை கொல்ல நினைப்பது, கடவுளே இல்லைன்னு நிரூபிக்க முயற்சி பண்றது, கிருஷ்ணரை கடவுளே இல்லைன்னு சொல்றது, அவர் ஒரு சாதாரண மனிதன் என்ன நிரூபிக்க முயற்சிப்பது. இதுதான் இங்க பிசினஸ். The whole world the business தான் போயிட்டு இருக்கு. இந்த உலகம் முழுவதுமே இந்த ரஜஸ் தமஸ்ல இருக்கிறவங்க இந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பல போர்வையில் இருக்கலாம், பல போர்வை பதிட்டு இருக்கு. என்னென்ன போர்வையில் இருக்காங்க? ஃபர்ஸ்ட் அரசியல்வாதிகள். நாங்க வந்து எந்த மதத்தையும் சார்ந்தவங்க இல்ல, இது சமய சார்பற்ற நாடு, சமய சார்பற்றவங்க அப்படின்னு சொல்லி ஏமாத்தக்கூடிய, இது ஒரு டைப்பான அசுரன். இவங்க வேலை என்னது? அரசியல்வாதியோட வேலை என்னது? ஓ நாங்க வந்து கிருஷ்ணரை முழுமுதல் கடவுள்னு சொன்னா எங்களை இந்துன்னு சொல்லுவாங்க, சங்கின்னு சொல்லுவாங்க, அதனால நாங்க அதை எதிர்ப்போம். இதுதான் அவங்க ஃபர்ஸ்ட் பிசினஸ். அரசியல்வாதியோட முதல் பிசினஸ் என்னதுன்னா, இவங்க நாத்திகர்கள். இந்த நாத்திகர் என்ன பண்றாங்க? கிருஷ்ணரை கடவுளா நினைக்க மறுக்கிறாங்க. கிருஷ்ணரை சாதாரண மனிதனா நிரூபிக்க முயற்சி பண்றாங்க. என்ன கிருஷ்ணர் கடவுள்? அவர் ஒரு சாதாரண மனிதன். கிருஷ்ணருடைய செயல்களை சாதாரண மனிதனுடைய செயலோடு ஒப்பிடுவாங்க. கிருஷ்ணர் ஒரு சாதாரண மனிதனா நினைப்பாங்க. இவங்களோட வேலை கடவுளே இல்லைன்னு நிரூபிக்கிறது தான். இவங்க புத்தரை ஏத்துக்குவாங்க, இயேசுவை ஏத்துக்குவாங்க, ஆனா கிருஷ்ணரை ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா புத்தரும் இயேசு வந்து மனித வடிவில் வந்ததுனால அவரை கடவுளா வழிபடுவாங்க. நீங்க நிறைய பேர் இருக்காங்க, குறிப்பா தமிழ்நாட்டுல நாங்க புத்தரை ஆதரிக்கிறோம் பாங்க, நாங்க இயேசுவை ஆதரிக்கிறோம் பாங்க, ஆனா கிருஷ்ணரை ஆதரிக்க மாட்டாங்க. ஜெய ஜெகநாத் பல்தேவ் சுபத்ரமையா. காரணம் அவங்க கிருஷ்ணன் மேல உள்ள பொறாமை. ரஜஸ் தமஸ், இந்த ரஜகுண தமகுணத்தினால, அறியாமையினால, பொறாமையினால, பொய்யகங்காரத்தினால இந்த போலி அரசியல் தலைவர்கள், அரசியல்வாதிங்க, இவங்களுடைய பிசினஸ் என்னன்னா கிருஷ்ணாவை கொல்றதுதான். they want to kill கிருஷ்ணா ப்ராப்பர். யாரு கிருஷ்ணரை கொல்லணும்னு நினைக்கிறாங்க? இவங்க ஒருத்தர் அரசியல்வாதிங்க. சரி, அப்புறம் அரசியல்வாதிங்க, அப்புறம் வேற யார் இருக்காங்க?
நாத்திகர்கள். எஸ். இந்த நாத்திகருடைய பிசினஸ் என்னன்னா, அவங்க மற்ற மார்க்கத்து கடவுளை பத்தி பேச மாட்டாங்க. ஆனா சனாதன தர்மத்தை பத்தியே பேசிட்டு இருப்பாங்க. கிருஷ்ணர் ஏன் இப்படி பண்ணாரு, ராமர் ஏன் அப்படி பண்ணாரு, இப்படி கேட்டுட்டு இருப்பாங்க. இந்த நாத்திகர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க அயோக்கியர்கள். இந்த நாத்திகர்கள் ஏன் அயோக்கியர்கள்னா, இவங்க மற்ற மத கடவுளை பத்தி பேச மாட்டாங்க. ஏன்னா பேசினா அவங்க வீட்டுல குண்டு போட்டுருவாங்க, பயம். அவன் தலையிலேயே குண்டு போட்டுருவான். அதனால அது பேச மாட்டான். ஆனா இது சனாதன தர்மத்தை பத்தி சொல்லிட்டு இருப்பான். பயங்கர கமெண்ட் பண்ணுவாங்க. கிருஷ்ணரே எப்படி பண்ணாரு, கிருஷ்ணரே அப்படி பண்ணாரு. உன்னுடைய கொள்கை என்ன, கடவுளே இல்ல, அப்ப நீ கிருஷ்ணரை கடவுளா ஏத்துக்கிறியா இல்லையா? அடுத்த கேள்வி கேட்கணும். நீ கடவுளே இல்லைன்னு சொல்றவன், அப்ப கிருஷ்ணர் என்ன பண்ணா உனக்கு என்ன, ராமர் என்ன பண்ணா உனக்கு என்ன? அவருக்கு சொல்றது, ராமர் எப்படி செய்தார், ராமர் ஏன் அப்படி செய்தார், கிருஷ்ணர் ஏன் இப்படி செய்தார், கிருஷ்ணர் ஏன் அப்படி செய்தார். அப்ப நீ ஒத்துக்கிறியா கிருஷ்ணர் ராமர் பகவான்? அதை ஒத்துக்க மாட்டேன். அப்ப ஒத்துக்க மாட்டேன்னு நீ ஏன் அவரை பத்தி விமர்சனம் பண்ண? ஏத்துட்டாதான் நீ விமர்சனம் பண்ணணும், ஏத்துக்கல நீ ஏன் விமர்சனம் பண்ண? சோ இந்த மாதிரி மூடர்கள், நாத்திகர்கள், இவங்க பிசினஸ் என்னன்னா, இவங்க சனாதன தர்மத்தையே சொல்லி, ஏன்னா அவங்களுக்கு பொறாமை. அப்புறம் இவங்க யாரோட கூட்டு வச்சுக்குவாங்க? இந்த நாத்திகர்கள் நாத்திக தன்மையுள்ள அரசியல்வாதிகளை கூட்டு வச்சுக்குவாங்க. இல்லாட்டி என்ன நடக்கும்னா, இந்த நாத்திகர் தான் அரசியல் தலைவரா இருக்கும். இந்த நாத்திகத்திலிருந்து போன அரசியல் தலைவர் நடக்குது. தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல நடக்குது. நாத்திக கொள்கை, நாத்திக கொள்கையை பின்பற்றி கொண்டிருக்கிற ஒரு குழுவுல இருந்து, ஒரு குரூப்ல இருந்து போனவர் தலைவராக. அப்ப என்ன பண்ணுவாங்க? இதெல்லாம் ஒரே குட்டையில் ஊர்ன மட்டைகள், எல்லாம் ஒரே குட்டையில் ஊர்ன மட்டைகள். நாத்திகர்கள். இவங்களோட வேலை என்னன்னா, இந்த சூரியனை பார்த்து நாய் குலைக்கிற மாதிரி போ 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 கத்திட்டே இருக்கும். ஆனா கிருஷ்ணா சூரியன் மாதிரி, இந்த அசுரர்கள் நாத்திகர்கள் நாய்க்குட்டி மாதிரி குறைச்சு 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 ஒரு நாள் ஓஞ்சி போவான், இல்ல செத்து போயிடுவான். அவ்வளவுதான். கிருஷ்ணா மரண ரூபத்துல அவங்களை கொண்டு போயிருக்கு. பினிஷ். சோ இவங்க இவங்க வேலையை கிருஷ்ணரை கொள்றதுதான். அரசியல் தலைவர்கள், அப்புறம் நாத்திகர்கள், சினிமா நடிகர்கள். சினிமா நடிகர் என்ன பண்ணுவாரு? இந்து பேரை வச்சிருப்பாரு, ஆனா வேறு மார்க்கத்தை பத்தி பேசுவாரு, இந்த சமயத்தை பத்தி கமெண்ட் பண்ணுவாரு. சினிமால டைலாக் எழுதுவாங்க. என்ன நாம போட்டு வந்துட்டியா, எல்லாம் முடிச்சுதா, பட்டா போட்டுட்டியா, நாம போட்டுட்டியா, கோவிந்தாவா, இப்படி எல்லாம் கமெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த சினிமா நடிகர் என்ன போலி வேஷம் போடுவாரு. எப்படி போலி வேஷம் போடுவாருன்னா, எல்லா கடவுளையும் கும்பிடுற மாதிரி ஆக்ட் பண்ணுவாரு. ஆமா இல்லையா? நீ உண்மையா இருக்குன்னா ஒரு 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 சாமி, ஓகேங்க, நான் மக்களுக்கு சேவை பண்ண வந்திருக்கேன், ஆனா எனக்கு கடவுள் நம்பி இருக்கு, நான் இந்த கடவுளை வழிபடுறேன், ஓப்பனா சொல்லிட்டு. இங்க போய் மசூதியில போய் கூழ் குடிச்சுக்குவாரு, கிறிஸ்துமஸ் அன்னைக்கு போய் கேக் சாப்பிடுவாரு, இங்க திருச்செந்தூர்ல போய் காவடி தூக்க போவாரு, எல்லாம் அங்க போய் பட்டை போட்டுக்குவாரு. இவன் சீட்டிங், ஏமாத்துறது, ஓட்டுக்காக வேண்டி தன்னை எல்லா சமயத்திலும் இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிறது. தன்னை என்னதுன்னா, இதுதான் பசுத்தோல் போர்த்திய புலி. பசுத்தோல் போர்த்திய புலி என்ன பண்ணும்? உள்ளுக்குள்ள புலி, ஆன மேல பசுவுடைய தோல் போத்தி, எல்லாம் பாக்குறவங்கள இது பசுன்னு நினைச்சுக்குவாங்க, ஆனா இது புலி. இந்த மாதிரி ஏமாற்றக்கூடிய சினிமா நடிகர்கள் இருக்காங்க. அரசியல், இவங்களும் அரசியல் தலைவர்கள் தான். இந்த சினிமா நடிகர் தான் நாளைக்கு அரசியல் தலைவராக. இந்த திரையில பார்த்து பார்த்து பைத்தியம் முடிச்ச மக்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு தலைவரா தேர்ந்தெடுப்பாங்க. அதுல என்னன்னா, டாக்டருக்கு படிக்கிறதுக்கு 5 வருஷம் மெடிக்கல் காலேஜ் போகணும், லா படிக்கிறதுக்கு 3 வருஷம் லா காலேஜ் போகணும், என்ஜினியரிங் படிக்கிறதுக்கு 3 வருஷம் என்ஜினியரிங் காலேஜ் போகணும். அரசியல்வாதியாருக்கு ஒண்ணு படிக்க வேண்டாம். அரசியல்வாதிகிட்ட கையில துண்டிச்சிட்டு வச்சு கூட படிச்சுக்கலாம். ஆமா, அவங்க எழுத படிக்கலாம், தகுதி தேவையில்லை, இல்லையா? இதுதான் டெண்டல் பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்ல. டெண்டல் 32 பல்ல பார்த்து 5.5 வருஷமா படிக்கிறாங்க. இருக்கிறதே 32 பல்லு தான். இந்த 32 பல்ல குறிச்சு 5.5 வருஷமா படிக்கிறாங்க. 5 ஆண்டு காலம் அரசியல்வாதி ஒண்ணுமே படிக்கிறது, முட்டாளாவும் அறிவியலியாவும் நாத்திகனாவும் மடையனாவும் இருக்கிறவன் தலைவனா தேர்ந்தெடுச்சு. அப்புறம் எப்படி சமுதாயம் உட்படும், இல்லையா? ஆனா பல்லுக்கு செலுத்துற அக்கறையை கூட பதவிக்கு செலுத்த மாட்டேங்கிறீங்க,
இல்லையா? பல்லுக்கு செலுத்துற அக்கறையை கூட பதவிக்கு செலுத்த மாட்டேங்கிறாங்க. பல்லு போச்சு, பல்லு ஏதோ ஆயிடுச்சுன்னா அது 5.5 வருஷம் காலேஜ்ல படிச்சு டென்டல் ஹாஸ்பிட்டல் போய் பாக்குறாங்க. ஒரு டென்டல் டாக்டர் போய் பாக்குறாங்க. ஒரு அரசியல்வாதிக்கு 5 வருஷம் ஆட்சி கொடுக்க போறமே அது என்ன ஆக போகுதுங்கிறது கவலையே இல்லை. பல்லு மேல கவலைப்படுறவங்க அஹ், மக்கள் மேல பரிதாபப்பட மாட்டேங்க. இதுதான் கொடுமை. பேசிட்டு பல்லு வலி டாக்டர்கிட்ட போறேன். சோ இப்படி இந்த அரசியல்வாதிங்க, சினிமா நடிகர்கள், அப்புறம் வேற யார், நாத்திகர்கள், அப்புறம் விஞ்ஞானி, சயின்டிஸ்ட், இவங்க எல்லாம் ஒரே குட்டையில ஊர்ன மட்டும் தான். இந்த விஞ்ஞானியோட வேலை என்னது? கடவுள் கிடையாது அப்படி நீங்க கிருஷ்ணரை கடவுள் சொன்னா ஒரு சாதாரண அந்த நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு சாதாரண மனிதர். அப்புறம் நாங்க கிருஷ்ணரை கொல்லுவோம், அந்த கிருஷ்ணரை மறுக்கிறோம், நாங்க கடவுளை மறுக்கிறோம், நாங்க எங்களுடைய அறிவை வச்சுக்கிட்டு எங்களுடைய புத்தியை வச்சு நாங்க சொந்தமா கண்டுபிடிப்போம். இந்த மழுங்கி போன புத்தி வச்சு என்னதான் அவன் கண்டுபிடிக்கும்? இல்லையா? நிறைய பேரு தப்பா பாடம் படிச்சுட்டு இருக்காங்க வரலாற்றுல. வரலாற்றுல தப்பான பாடம் என்னது? கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடித்தார். கொலம்பஸ் எங்க அமெரிக்காவை கண்டுபிடிச்சாரு? அமெரிக்கா ஏற்கனவே இருந்தது, கொலம்பஸ் அங்க போயிருக்கிறார். அமெரிக்கா அவரோன்னு உற்பத்தி பண்ணல, இல்லையா? அது பகவான் உற்பத்தி பண்ணியிருந்தாரு. இயற்கை வந்து இந்த பிரபஞ்ச இந்த நிலப்பகுதியை கிருஷ்ணர் படைச்சிருக்காரு. இவர் இங்கிருந்து அங்க போயிருக்கிறாரு, அவ்வளவு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிருக்கிறாரு. வாஸ்கோடகாமா இந்தியா கண்டுபிடிக்கல, வாஸ்கோடகாமா இந்தியாவுக்கு வந்தாரு. அப்ப இந்தியா ஏற்கனவே இருந்திருக்கு, கண்டுபிடிக்கல. என்னத்துக்கு என்ன கண்டுபிடிக்கிறீங்க? உன் மண்டையை வச்சு என்ன கண்டுபிடிக்க முடியும்? மர மண்டையை வச்சு ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. ஜீவாத்மடைய 4 குறைபாடு இருக்கு இல்லையா? தவறு செய்யறவங்க, ஏமாற்றுக்காரங்க, மாயக்குட்பட்டது, புலன்கள் குறைபாடு. இதுதான் விஞ்ஞானி. இந்த விஞ்ஞானியுடைய மண்டை மழுங்கி இருக்கு. புலன்கள் குறைபாடானது, தவறு செய்யறவங்க, ஏமாத்துக்காரங்க. சந்திர மண்டலத்துக்கு போகாமே போயிட்டு வந்து போட்டோ ஷூட் எடுத்து அனுப்பிச்சிட்டான். போட்டோ ஷூட் ஸ்டார்ட் பண்ணதே அமெரிக்காக்காரங்க தான். இன்னைக்கு கல்யாணத்துல போட்டோ ஷூட் பண்றாங்க. சினிமா ஒரு படம் வருதுன்னா உடனே ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட் விடுவாங்க. ஒரு சினிமா படம் வர்றதுக்கு முன்னாடி அந்த ஹீரோவுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர், அப்புறம் கல்யாண வீட்டுல போட்டோ ஷூட். இந்த போட்டோ ஷூட் தொடங்கி வச்சது யாரு? விஞ்ஞானி தான். சந்திர மண்டலத்துக்கு போகாமே போயிட்டு வந்து போட்டோ ஷூட் போட்டான். அதான் புரோபார் கேட்டார், போன இல்ல ஏன் வந்தாரு? பிரபாத் கேட்டாரு, ஓ சந்திர மண்டலத்துக்கு போனாங்கிறாங்களா? ஆமா. சரி போனால ஏன் அங்கிருந்து வந்தாலும் கேட்டாரு. வெளில ஒரு செகண்ட் இப்படி பாக்குறாங்க. அவன் ஏன் வந்தான்? நான் போயிட்டு வந்து பெருமை பேசிக்கிறது பீத்திக்கிறதுக்காக வந்தான். ஆனா உண்மையில அவங்க போகவே இல்லை. நான் எங்கேயோ போயிட்டு வந்துட்டு சரி, ஆஸ் பர் சாஸ்திரா, ஆஸ் பர் சாஸ்திரா படி சந்திர மண்டலம் வந்து ஹெவன்லி பிளானட். சந்திர கிரகம் வந்து தெய்வ கிரகம், உயர்ந்த கிரகம். அப்ப அங்க ஒருத்தர் போனா திரும்ப வருவானா? அங்க போயிட்டு வெறும் கல்லு மண்ணு தான் இருந்துட்டாங்க. இங்க இருக்கிற தாவரங்களுக்கு சந்திரன் அதிபர். இங்க இருக்கிற தாவரங்களுக்கு, இந்த பூகோளத்துல பூமியில இருக்கிற தாவரங்களுக்கு சந்திரன் அதிபர். அப்ப சந்திர மண்டலத்துல வெறும் கல்லு மண்ணு தான் இருக்குமா? இங்க இருக்கிற தாவரத்துக்கு அவர் அதிபரா இருக்கும் போது அங்க வெறும் கல்லு மண்ணு தான் இருக்கு. லாஜிக்கே இல்லாத பேச்சு. பாருங்க, தாவரங்கள் என்ன பண்ணுது? இரவு தான் ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணும், பகல்ல கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கும், ராத்திரி ஆக்சிஜன் விடும். இதான தாவரம், சயின்ஸ்ல தானே படிக்கிறோம். பகல்ல பகல்ல ஆக்சிஜன் விடும் தாவரம், இரவு ராத்திரி ஆக்சிஜன் எடுத்துக்கும். கரெக்டா? கரெக்டா? சயின்ஸ் அதுதானே. சயின்ஸ் என்ன சொல்லுது? தாவரங்கள் வந்து பகல்ல ஆக்சிஜன் விடுது, ராத்திரி ஆக்சிஜன் எடுத்துக்குது. அப்ப நம்ம என்ன பண்றோம்? பகல்ல ஆக்சிஜன் சுவாசிக்கிறோம், ராத்திரி ஓய்வு எடுக்கிறோம். ராத்திரி வந்து நம்ம மரத்துக்கடியில் தூங்கக்கூடாதுன்னு சொல்றோம், இல்லையா? பனியில மரத்துக்கடியில அதுல வெளியே தூங்கக்கூடாது, வீட்டுக்குள்ள படுத்து தூங்கணும்னு சொல்றோம். ஏன்னா அந்த நேரத்துல மரம் வந்து ஆக்சிஜன் எடுத்துட்டு இருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? சந்திரன் தான் அதுக்கு வாழ்வாதாரம். இங்க இருக்கிற மரம் செடி தாவரங்களுக்கு அதிபர் வந்து சந்திரன், மரம் செடி கொடிகளுக்கெல்லாம். அந்த சந்திரன் இங்க பூமியில இருக்கிற தாவரங்களுக்கு அவர் ஆதாரமா இருக்கும் போது அவருடைய கிரகத்துல வெறும் கல்லு மண்ணு இருக்குன்னா எந்த புத்திசாலியாவது ஏத்துக்குவாங்களே? ஆனா நம்ம பாடம் படிச்சுட்டு இருக்கோம். இதுதான் நம்ம நிலைமை. சோ இந்த மாதிரி விஞ்ஞானிகள், முட்டாள்தனமான விஞ்ஞானிகள், இவங்க சிறு மூளையை வச்சு கர்வம் கொண்டு இவங்க என்ன நினைக்கிறாங்க? கடவுள் கிடையாது, கடவுள் எதையும் படைக்கல, எல்லாம் தானா வந்துச்சு, கிருஷ்ணர் ஒரு சாதாரண மனிதரு,
இவங்க வேலையே நாத்திகம் தான். அப்ப இவங்க எல்லாருடைய பிசினஸும் ஒரே பிசினஸா தான் இருக்கு. இனி குறிப்பா கலியுகத்துல இப்போ கரண்ட் சுச்சுவேஷன், இப்ப என்ன சூழ்நிலை இதுதான் நடக்குது. இப்ப இருக்கிற சூழ்நிலையில இதுதான் நடக்குது. அப்பாவி மக்கள், ஒண்ணுமே தெரியாத வெகுளியா இருக்கிற அப்பாவி மக்கள் இந்த மாதிரி நபர்களால பலி தவறப்பட்டு ஏமாற்றப்பட்டு வஞ்சிக்கப்படுறாங்க. ஒண்ணுமே தெரியாத அறியாமையில் இருக்கிற அப்பாவி வெகுளி மக்கள் இந்த ஒரே குட்டையில் ஊர்ன மட்டைகளான அரசியல் தலைவர்கள், விஞ்ஞானிகள், நாத்திகர்கள், சினிமா நடிகர்கள், பேரளவான தத்துவவாதிங்க, மனக்கற்பனையாளர்கள், சும்மா எதை கற்பனை பண்ணி எழுதி விட்டுருவான், அதை எல்லாரும் உண்மையை படிச்சுட்டு இருப்பான். எதையாவது கொண்டு வந்து வச்சுட்டு அதை விளம்பரப்படுத்திடுவான். லட்சக்கணக்கான பேர் போறாங்க. இந்த மாதிரி போலியான மனக்கற்பனையாளர்கள், போலி மத போதகர்கள், போலியான மத போதகர் நிறைய இருக்காங்க. இப்போ ரொம்ப வார்த்தை ஜாலமா பேசுவாங்க, பயங்கர வார்த்தை ஜாலம் பண்ணுவாங்க. கடைசியில அவன் என்ன சொல்ல வரான்னு ஒருத்துக்கும் புரியாது. அவன் என்ன சொல்ல வரான், நம்ம சனாதன தர்மத்தை பத்தி, சனாதன தர்மத்தை சாதகமா சொல்றானா எதிரா சொல்றான்னு கண்டுபிடிக்க முடியல. அவனுக்கு பட்ட வேற கொடுத்துருவாங்க, சொல்லின் வேந்தன், அந்த வேந்தன், இந்த வேந்தன், விலங்கு வேந்தன் தான் பேர் கொடுக்கணும். கொடுமை. இது மாதிரி சோ மெனி திங்ஸ், எக்கச்சக்கமா. கலியுகம் முழுவதுமே இந்த மாதிரி துஷ்டர்களே நிறைஞ்சிருக்கு. துஷ்டர்கள் நிறைந்தது கலியுகத்துல. சரி, இவங்களுடைய பிசினஸ் எல்லாம் ஒண்ணுதான். இந்த எல்லாருடைய ஒரே பிசினஸ் என்னது? கிருஷ்ணரை மறுப்பது, கிருஷ்ணரை ஏற்க மறுப்பது, கிருஷ்ணரை ஒரு சாதாரண மனிதனா நிரூபிக்க நினைக்கிறது, கிருஷ்ணரை கொல்றது, கிருஷ்ணர் கடவுளே இல்லைங்கிறது, கடவுளே இல்லைங்கிறது. ஆனா கிறிஸ்துமஸ்க்கு வாழ்த்து சொல்லுவாங்க, பக்ரீத்துக்கு வாழ்த்து சொல்லுவாங்க, மிலாடி நபிக்கு வாழ்த்து சொல்லுவாங்க, சோத்து சட்டி தூக்கிட்டு போவாங்க. உண்மை. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில, இன்னைக்கு மக்கள் அறியாமையில மேலும் மேலும் துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இது போதா குறைக்கு ஸ்கூல்ல வேற. இது வந்து இது 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 போதா குறைக்கு ஸ்கூல்ல காலேஜ்ல நாத்திகம் தான். இவங்க பாட புத்தகத்தையும் நாத்திகமா மாத்திடுவாங்க. திருட வந்தவன், கொள்ளையடிக்க வந்தவன், சொம்பு திருடினவன், சோப்பு டப்பா திருடினவன் எல்லாம் அவனுடைய சரித்திரம் இருக்கு ஸ்கூல் புக்ல. திருட்டு ரயில் ஏறி வந்தவங்க அவங்க சரித்திரம் எல்லாம் போட்டுருவாங்க. ஆனா வரலாற்று சாதனை படித்த மன்னர்களுடைய சரித்திரமே இருக்காது. இது சிரிக்கிறதா என்ன பண்றது? இந்த மாதிரி கலியுகத்துல வந்து இப்படி பேர்பட்ட பெரும் நபர்கள், இவங்களுடைய வேலை என்னது? இந்த அசுரர்களின் வேலை இதைதான் நிரூபிக்கிறது. அசுரத்தன் ஆசிரியின் பாவம் ஆசிரிதான். இவங்க கிட்ட இருந்து மக்களை மீட்கிறது பெரும் போராட்டம். அதனாலதான் பக்தி சித்தாந்த் மகாராஜ் சொன்னாரு, ஒருத்தரை வந்து கிருஷ்ண பக்தர் ஆக்கணும்னா எவ்வளவு பிளட், எவ்வளவு ரத்தம் சிந்தணும், எவ்வளவு கலோரி ரத்தம் பிளட் ரத்தம் சிந்தணும். ஒருத்தர் கிருஷ்ண பக்தர் ஆக்குறதுக்கு எக்கச்சக்கமான ரத்தம் சிந்தணும். உண்மையில ரத்த தானம் நம்ம தான் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்ட், கன்ஃபார்மேட்ஸ். உண்மையில ரத்த தானம் யார் பண்றா? கிருஷ்ண பக்தர் தான் பண்ணிட்டு இருக்கு. ஒருத்தர் பக்தர் ஆகிறதுக்கு அவ்வளவு லிட்டர் கணக்கா ரத்தம் சிந்த வேண்டியது. இந்த துஷ்டத்தெல்லாம் காப்பாத்தணும். இந்த துஷ்டத்தெல்லாம் அவங்க காப்பாற்றணும், பிரசாதம் கொடுக்கணும். பெரிய பிசினஸ் அது ஆக்சுவலி. அவ பாருங்க, எல்லாரும் வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. எல்லாரும் இங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. கருமிகள் என்ன பண்றாங்க? இவ்வளவு நடக்குது, புலம்புக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்காங்க. தன்னை சுத்தி இவ்வளவு நடக்குது, ஒரு ஒரு கருமி பின்னாடி அவரை சுத்தி இவ்வளவு நடக்குது. அவர் என்ன பண்றாரு? எங்க புழைப்பம் கிடைக்கும், எங்க புழைப்பம் கிடைக்கும், அது பின்னாடி ஓடிட்டு இருக்காரு கருமிகள். அப்புறம் இங்க பாருங்க, இங்க எல்லாரும் வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. சினிமா நடிகர்கள், அரசியல் தலைவர்கள்,
அப்புறம் விஞ்ஞானிகள், மனக்கற்பனையாளர்கள், போலியான மத போதகர்கள், போலியான அரசியல் தலைவர்கள், போலியான சமூக போராளிங்க. இவங்க அவங்களுக்கு சாதமானவங்களுக்காக மட்டும் பேசுவாங்க, அப்புறம் வாயை திறக்க மாட்டாங்க. சமூக தளம் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு சாதமானவங்க பத்தி பேசுவாங்க, அப்புறம் பேச மாட்டாங்க. நல்ல விஷயங்களை வாழ்நாள்ல பேசவே மாட்டாங்க. இவங்க எல்லாம் அவங்க வந்து வேலை பண்ணிட்டு இருக்காங்க. இது இவ்வளவு நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் என்ன பண்றாங்க, பௌதிகவாதி புலன்பத்துக்கு பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கு. எங்க புலன்பம் கிடைக்கும், எந்த ஸ்கூல்ல சேரலாம், எந்த காலேஜ் சேரலாம், எங்க சம்பாதிக்கலாம், எந்த நாட்டுக்கு போலாம், அந்த நாட்டுல போய் சம்பாதிக்கலாமா, இந்த நாட்டுல போய் சம்பாதிக்கலாமா, அங்க புலன்பம் அனுபவிக்கலாமா, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலாமா, அந்த பையனை கல்யாணம் இப்படியே லைஃப் போயிடுது. அவங்களும் வேலை பார்த்துட்டே இருக்காங்க, வேலை செஞ்சுட்டே இருக்காங்க பௌதிகவாதிங்க. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட சமயத்தை பின்பற்றவங்க பேரளவான அந்த சமய சடங்குகளை பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களும் வேலை பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஓ, நான் இந்த சமயத்தை ஃபாலோ பண்றேன், கண்மூடித்தனமா கண்ணை மூடிட்டு இந்த சமய சடங்கா பண்ணிட்டு இருப்பாங்க. கோயிலுக்கு போறது ஒரு சடங்கு, விளக்கு போறது ஒரு சடங்கு, சுண்டல் சாப்பிடுறது ஒரு சடங்கு, எல்லாம் சடங்கு தான். எல்லா மார்க்கத்திலும் இன்னைக்கு சடங்கா தான் நடக்குது, சடங்கு முறைதான். அந்த மார்க்கம் என்ன சொல்லுது, அந்த இறைவனுடைய மகிமை என்ன, கடவுள் எப்படி அவதாரம் பண்றாரு, அவருடைய நோக்கம் என்ன, அந்த புனித சாஸ்திரங்கள் என்ன சொல்லுது, அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. கண்மூடித்தனமா பின்பற்றும். இந்த மாதிரி ஒரு சில வேலை பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. சிலர் என்ன பண்றாங்க, இதுல விரக்தி அடைச்சு போய் எனக்கு பிறப்பிறப்பே வேண்டாம், பிறப்பிறப்பே வேண்டாம், நான் முக்தி அடைன்னு சொல்லி இது ஞான மார்க்கத்துல போயிடுறாங்க. அவங்களும் அங்க வேலை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரு ஞானி என்ன பண்றாரு, பிரம்மத்தோடு ஒன்றாயிரம்னு வேலை பண்ணிக்கிட்டே இருக்காரு, உட்காந்து இதே தியானம் பண்றாரு. ஒரு யோகி என்ன பண்றாரு, பரமாத்மா அடைய முயற்சின்னு அவர் யோகா பிராக்டிஸ் பண்றாரு. அப்ப இங்க யார் சும்மா இருக்கா, யாருமே சும்மா இல்லை. சிலர் புலன்பம் அனுபவிச்சுட்டு இருக்காங்க, சிலர் கடவுள் இல்லைன்னு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்காங்க, சிலர் வந்து பௌதிக துன்பமே வேண்டாம், நான் பிறப்புல இருந்து போயிடணும், பிரம்ம ஜோதிக்கு போயிடணும், பிரம்மத்தை தியானம் பண்றாங்க. சிலர் பரமாத்மா தியானம் பண்றாங்க. ஆனா கோடியில ஒருத்தர் தான் கிருஷ்ணாட்ட வருவார். முக்தானாம் அபிசித்தானாம் நாராயண பராயணா சுதுர்லப பிரசாந்தாத்மா கோடி சூத்பே மகாமுனி. நிறைய பேரு முக்தி அடையணும்னு ஆசைப்படுவாங்க. 1000 பேர் முயற்சி பண்ணலாம் முக்தி அடையணும்னு, அதுல ஒரு சிலர் முக்தி அடைவாங்க. நிறைய பேர் சித்தி அடையணும்னு ஆசைப்படுவாங்க. ஆயிரக்கணக்கான பேர் சித்தி அடையணும்னு ஆசைப்படுவாங்க. ஒரு சிலர் சித்தி அடையவும் செய்வாங்க. முக்தானாம் அபி சித்தானா. அந்த ஆயிரக்கணக்கான முக்தி அடைஞ்சவங்கல்ல, ஆயிரக்கணக்கான சித்தி அடைஞ்சவங்கல்ல கோடியில ஒருத்தர் தான் கோடி சூத்பி மகாமணி நாராயண பராயணம் கிருஷ்ணாவுடைய பக்தனார். ஆயிரக்கணக்கான முனிவர்கள் தோன்றலாம், ஆயிரக்கணக்கான பேர் முனிவராக முயற்சி பண்ணலாம். முனிவர்னா கற்பனை பண்றவங்க, மனக்கற்பனையில் இருக்கிறவங்க முனி. சோ 1000 பேரு, ஆயிரக்கணக்கான பேர் முனிவராக முயற்சி பண்ணலாம், அதுல ஒரு சிலர் ஆகவும் செய்யலாம். ஆயிரக்கணக்கான பேர் சித்தர்களாக முயற்சி பண்ணலாம், யோக சித்தி அடைய யோகிகளாக முயற்சி பண்ணலாம், அதை அவங்க அடையவும் செய்யலாம். ஆனா கோடியில ஒருத்தர் தான் தூய பக்தராகும் கோடி சுத்தி மகாமுனி. சோ இங்க எல்லாரும் வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க, பக்தர்களும் வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. பக்தர்கள் பகவானுக்கு சேவை பண்ணிட்டு இருக்காங்க. ஆஹ் அதுதான் மிக உயர்ந்த தொழில். தர்மா பரோ தர்மா தவே பும்சா பரோ தர்மோ யதோ பக்தி ரதோக்ஷஜே அகைதுகி அப்பிரதிகதாய ஆத்மா சுப்ரஷிததி. ஆத்மாவுக்கு உண்மையான ஆனந்தம் எங்க கிடைக்கும், கிருஷ்ணருக்கு பக்தி தொண்டு செய்யற வரைக்கும். கிருஷ்ணருக்கு பக்தி தொண்டு செய்யற தரத்துக்கு ஒருத்தர் வராத வரைக்கும் இவங்க எங்க சுத்தி தெரிஞ்சாலும் என்ன வேலை பண்ணாலும் இவங்க திருப்தி அடையவே மாட்டாங்க. எந்த வேலையிலும் திருப்தி அடைய, எல்லாமே அதிருப்தி தான். புலன்பத்தில் அதிருப்தி, பௌதிக வாழ்க்கையில அதிருப்தி, என்ன பண்ணாலும் அதிருப்தி தான். கிருஷ்ணருக்கு சேவை செய்யற வரைக்கும் அவங்க திருப்தியாக. சோ இங்க கிருஷ்ண பக்தரா இருக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. இந்த மாதிரி பல முதலைகள்கிட்ட தப்பிச்சு வந்திருக்கு. பல முதலைகள், சில நேரம் கங்கையில நிறைய முதலைகள்லாம் இருக்கும்.
இந்த முதலைகிட்ட மாட்டணும், நம்மள பீஸ் பீஸ் ஆக்கி. அந்த மாதிரி இன்னைக்கு சமுதாயத்துல எக்கச்சக்கமான முதலைகள் இருக்கு. இந்த முதலைகள்லாம் ஒரு ரூபத்துல இருக்கு. சினிமா நடிகர், அரசியல் தலைவர், அப்புறம் வந்து நாத்திகர்கள், அப்புறம் வந்து பௌதிகவாதிங்க, அப்புறம் வந்து விஞ்ஞானிங்க, மனக்கற்பனையாளர்கள், பேரளவான சமூக போராளிங்க, பேரளவான சமய தலைவர்கள், பேரளவான மத போதகர்கள், சோ மெனி crocodiles. எக்கச்சக்கமான முதலைகள் இருக்கு. இந்த முதலைகள்ட்ட இருந்து தப்பிச்சுக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. கங்கையில நிறைய முதலைகள்லாம் இருக்கும். கங்கையில விழுந்துட்டோம், சில நேரம் முதலைகள் பிடிச்சிரும் நம்ம. அப்ப என்ன பண்ணணும்? கங்கையில விழுந்தவனை யாராவது காப்பாத்தணும், யாராவது போட் எடுத்துட்டு வரணும். அந்த போட்ல ஏறிட்டா சேஃபா இருந்துக்கலாம். ஒரு நதியில இல்ல ஒரு குளத்துல முதலை இருக்குன்னா அந்த முதலைகிட்ட இருந்து தப்பிச்சுக்கணும்னா எப்படி தப்பிச்சுக்க முடியும்? யாராவது போட்டு கொண்டு வந்தாதான், படகு எடுத்துட்டு வரணும். அந்த படகுல வந்து சேஃபா உட்காந்துக்கலாம். ஆஹ் இந்த மனித உடல் தான் படகு. ஆனா பாருங்க, இந்த மனித உடல்ங்கிற படகு நம்ம துஷ்பிரயோகம் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி வேற எது படகோட ஒப்பிடலாம்? இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம் தான் படகு. இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம் படகு. சம்சார சாகரத்துல பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்துல மூழ்கிட்டு பல முதலைகளால கடிச்சு குதிரப்பட்டு இருக்கிற நம்மளை காப்பாத்துறதுக்கு ஒரே ஒரு கேப்டன் தான் இருக்காரு. ரியல் கேப்டன். பிரபுபாத், ஜெய ஸ்ரீ பிரபுபாத் கி. பிரபுபாத்ங்கிற கேப்டன் அமைச்சு வச்சாரு கிருஷ்ணா. அவர் அழகான படகு கொண்டு வந்தார், இஸ்கான்ங்கிற படகு. இந்த படகுல ஏறிண்டோம், இந்த முதலைகள்ட்ட இருந்தெல்லாம் தப்பிச்சோம். இல்ல இந்த முதலைகள்லாம் நம்மளை கடிச்சு குதறிடும். நம்முடைய கிருஷ்ண உணர்வை வேரோட போக்கிடும். இன்னைக்கு இந்த சமுதாயத்துல உங்களுக்கு இதுதான் வேலை. காலையில தூங்கி எழுந்திரிச்சிருந்து ராத்திரி தூங்க போற வரைக்கும், தூங்கி எந்திரிச்சிருந்து தூங்க போற வரைக்கும் இதுக்குதான் வேலை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. 24 hours ஷிப்ட் போட்டு ஒர்க் பண்றாங்க இந்த அசுரர்கள், நாத்திகர்கள்லாம். அப்படின்னா நாமளும் வந்து ஷிப்ட் போட்டு ஒர்க் பண்ணணும். இவங்களுடைய கொள்கைக்கு எதிராக கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள், அவர் தான் பரம சத்தியம், அவர்கிட்ட தான் எல்லாம் தோன்றுது, அவருக்கு மேல ஒரு அதிகாரி கிடையாது, அவருக்கு சமமானவர் யாரும் கிடையாது, அவரை விட உயர்ந்தவர் யாரும் கிடையாது, இதெல்லாம் நாம் நிரூபிக்கணும், பிரச்சாரம் செய்யணும். அதுதான் பியூட்டி. ஓகே. சோ கிருஷ்ணர் தான் அவர் ஆதி குரு, ஒரு ஜெகத்குரு. கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு வசுதேவ சுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. கிருஷ்ணா ஜெகத்குரு. குரு என்ன பண்ணுவாரு? இந்த சம்சார சாகரத்துல நம்மளை காப்பாத்துவார். இந்த சம்சார சாகரத்துல இருந்து குரு நம்மளை காப்பாத்துவாரு. சோ கிருஷ்ணா வந்து எப்படி வராரு? அதுதான் இந்த 2 ஸ்லோகத்துல உத்தவர் சொல்றாரு. பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பூமியின் நலனை கருத்தில் கொண்டு பிரம்மதேவரால் பிரார்த்தனை செய்யப்பட்ட போது, இந்த பூமியில பூரா அசுரங்களா இருக்காங்க. இந்த மாதிரி அசுரங்கள் வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இந்த அசுரங்கள் வந்து திட்டம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. கிருஷ்ணரை கொல்றதுக்கு திட்டம் போடுறாங்க, கிருஷ்ணர் இல்லைங்கிற திட்டம் கடவுள் இல்லைங்கிற திட்டம் போடுறாங்க, கடவுளை மறுக்கிறதே தொழிலா வச்சிருக்காங்க. சோ இவங்களுடைய திட்டங்கள் எல்லாம் தவிடுபடியாகணும்னா கிருஷ்ணரே இங்க வரணும், கிருஷ்ணா இங்க வரட்டும், இந்த அசுரங்கள் எல்லாம் தண்டிக்கட்டும், இந்த அசுரங்கள் கையில மாட்டிட்டு இருக்கிற பக்தர்கள் எல்லாம் காப்பாத்துட்டும். பரித்ராணாய சாதுனா விநாசாய துஷ்கிருதி வந்துருச்சா? தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. பக்தர்களை காத்து அசுரங்களை தண்டிச்சு தர்மா பக்தி தொண்டுங்கிற பரோத மிக உயர்ந்த தர்மத்தை ஸ்தாபனம் செய்யறதுக்காக கிருஷ்ணா இவந்தோறும் வர. அப்படி வந்து துவாபர யுகத்துல போஜராஜாவுடைய வம்சத்துல, அந்த போஜராஜாவுடைய சிறைச்சாலையில வசுதேவருக்கும் தேவிக்கும் கிருஷ்ணர் தோன்றுகிறார். பிரம்மா வந்து பிரார்த்தனை பண்ணாரு, இந்த பூமியில வந்து நிறைய அசுரங்கள் ஆயிட்டே இருக்காங்க, பூமியினால இந்த பாரம் தாங்க முடியல,
யாரெல்லாம் கிருஷ்ண பக்தி பண்ணலையோ அவங்க இந்த பூமிக்கு பாரம். யாரெல்லாம் இந்த பூமிக்கு பாரம்? கிருஷ்ணர் முன்னாடி விழுந்து வணங்காதவங்க, கிருஷ்ணரை வழிபடாதவங்க, கிருஷ்ணர் மேல அன்பு செய்யாதவங்க, இவங்க எல்லாம் இந்த பூமிக்கு பாரத்தை. அதனால பூமியோட பாரம் அதிகமாயிட்டே இருந்தது. இந்த பாரத்தை குறைக்கணும், அசுரங்கள் அதிகமாயிட்டே இருக்காங்க. அதனால பிரம்மா போன்ற பக்தர்கள் பிரார்த்தனை செய்யறாங்க, ஓ பகவானே நீங்க வந்து இந்த அசுரங்கள் எல்லாம் கொண்டுடுங்க. பூமாதேவியை பிரார்த்தனை பண்ணாங்க, இந்த அசுரனுடைய பாரம் என்னால தாங்க முடியல. சோ பூமாதேவி பிரார்த்தனை பண்ண மாதிரி இங்க பிரம்மா பிரார்த்தனை செஞ்சிருக்காரு. அந்த பூமியின் நலனை கருத்தில் கொண்டு, பக்தர்களின் நலனை கருத்தில் கொண்டு பகவான் இந்த பூமியில தோன்றுகிறார். எங்க தோன்றினாரு? போஜராஜனின் சிறைச்சாலை, வசுதேவரின் மனைவியான தேவியின் கர்ப்பத்துல தோன்று. வசுதேவரும் தேவியும் பிரார்த்தனை பண்ணாங்க, ஓ கிருஷ்ணா எனக்கு நீங்க குழந்தையா வரணும், எங்களுக்கு உங்களை மாதிரி ஒரு குழந்தை வேணும். கிருஷ்ணர் சொன்னார், என்ன மாதிரி குழந்தையெல்லாம் வராது, நானே வேணா உங்க குழந்தையா வருவேன். கிருஷ்ணர் மாதிரி எப்படி குழந்தை வரும்? கிருஷ்ணா அவரே குழந்தையா வர சம்மதிச்சாரு. 3 தலைமுறைக்கு அவங்க குழந்தையா வர. வசுதேவர் தேவியோட பிரார்த்தனை ஏத்துட்டு கிருஷ்ணா 3 தலைமுறை. ஃபர்ஸ்ட் என்னவா வந்தாரு? சுதபா பிருஷ்ணி. சுதபா வசுதேவர் சுதபாவும் தேவகி பிருஷ்ணியாவும் வந்து பிருஷ்ணி கர்ப்பரா, பிருஷ்ணியோட கர்ப்பத்துல தோன்றுறா. பிருஷ்ணி கர்ப்பா. சுதபா பிருஷ்ணிக்கு பிருஷ்ணி கர்ப்பரா அவதாரம் பண்ணார். அதுக்கப்புறம் கஷ்யபருக்கும் அதிதிக்கும் வாமன தேவரா வந்தார். கஷ்யபர் அதிதிக்கு வாமன மூர்த்தியா. அப்போ அவங்க 2 பேரும் துவாபர யுகத்துல வசுதேவரும் தேவகியுமா வந்த போது கிருஷ்ணாவும் குழந்தையார். வசுதேவருக்கும் தேவிக்கும் கிருஷ்ணா குழந்தையா வந்தார். அடுத்தது என்ன நடந்தது? அதன் பிறகு கம்சனுக்கு பயந்து அவரது தந்தை கிருஷ்ணரை நந்த மகாராஜனின் கோகுலத்துக்கு கொண்டு வந்தார். அங்கு அவர் தமது தமையனான பலதேவருடன் மறைந்திருக்கும் தீ போல 11 ஆண்டுகள் வாழ்ந்தார். வசுதேவர் பயந்துட்டாரு, இந்த கம்சனால குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து வருமோ? கிருஷ்ணருக்கு என்ன யார் ஆபத்து பண்ண முடியும்? கிருஷ்ணா பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள். அவர் நாமத்தை கேட்டாலே பய தேவதையை பயந்து போயிடும். அப்படி இருக்கும்போது ஏன் கம்சனுக்கு பயந்துக்கிறார் வசுதேவர்? ஏன் கம்சனுக்கு பயந்து கொள்கிறார்? ஆனால் ஒரு குழந்தையை போல நடந்து கொள்வதற்காகவும் வசுதேவர் கம்சனம் கொண்ட அச்சத்தை போக்குவதற்காகவும் நந்த மகாராஜ் சம்மதித்தார். பகவான் சம்மதிக்கணும். நம்ம என்ன ஆசைப்பட்டாலும் கிருஷ்ணா அனுமதி கொடுக்கணும். கிருஷ்ணாவுடைய அனுமதி இல்லாம அது நடக்காது. கிருஷ்ணா சம்மதிக்கணும். ஓகே, இந்த வசுதேவர் அவருக்கு நான் குழந்தையா வரும்னு ஆசைப்பட்டாரு. ஓகே, கிருஷ்ணா குழந்தையா வந்தாரு. அப்புறம் வசுதேவர் என்ன நினைக்கிறாரு? இந்த குழந்தையினால கம்சனால இந்த குழந்தைக்கு ஆபத்து வந்துடுமோ? இது எப்படி தோணுது? வசுதேவருக்கு நல்லா தெரியும் கிருஷ்ணா பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள். எப்படி வசுதேவருக்கு தெரியும் கிருஷ்ணா முழுமுதற் கடவுள்னு? அந்த சிறைச்சாலை தோன்றும் போதே 4 கருத்தோடு தோன்றினார். வனமாலி கதி சாங்கி சங்கி சக்ரி சனந்தகி ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணு வாசுதேவோ பிரகக்ஷது வாசுதேவ் கிருஷ்ணா. என்றும் பாடாத வைஜெயந்தி மாலை, மார்புல ஸ்ரீவஸ்தபுரி, கழுத்துல கௌஸ்துவமணி, மஞ்சள் நிற பீதாம்பராடை, தலையில வந்து மயிர்பீழி, அழகான கிரீடம், அனைத்து ஐஸ்வர்யங்களும் ஆபரணங்களோடும் கிருஷ்ணா தோன்றினார் தன் முழு சக்தியோடு. வசுதேவருக்கு தெரியும், ஓ இந்த கிருஷ்ணர் எனக்கு குழந்தையா வந்துட்டாரு, அந்த பகவானே குழந்தையா வந்துட்டாரு. ரொம்ப அழகா பிரார்த்தனை பண்ணாரு வசுதேவர் தேவியும். அந்த சிறைச்சாலையில கிருஷ்ணா வசுதேவருக்கும் தேவிக்கும் 4 கரமுள்ள நாராயணமூர்த்தி வாசுதேவனா காட்சி கொடுத்தார். அதுக்கப்புறம் வசுதேவர் தன்னுடைய பெற்றோர் பாசத்தினால, வாத்சல்ய பாவத்தினால, கிருஷ்ணா உங்களுக்கு ஆபத்து வந்துடும், தயவுசெய்து நீங்க இங்க இருந்து போயிடுங்க, நான் உங்களுக்கு கொண்டு போய் கோகுலத்துல விட்டுடுறேன். கிருஷ்ணருக்கு ஏதும் ஆபத்து பண்ண முடியாது. கிருஷ்ணர் யாரை கண்டும் பயந்துக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. மாறாக இந்த அசுரங்கள் தான் கிருஷ்ணரை கண்டு பயந்துக்கணும். கிருஷ்ணாவுடைய பேரை கேட்டாலே பயந்துக்கணும்.
சோ நந்த மகாராஜன் பகவானை தமது குழந்தையாக நந்த மகாராஜா பகவானை தமது குழந்தையாக பெரும் தகுதியுடையவராக இருந்தார். யசோதா தேவியும் பகவானின் குழந்தை பருவத்தில் லீலைகளை அனுபவிக்க வேண்டியவளாக இருந்தார். எனவே எல்லோருடைய ஆசைகளையும் நிறைவேற்றும் வகையில் அவர் மதுராவிலிருந்து பிருந்தாவனத்துக்கு எடுத்து செல்லப்பட்டார். சோ நந்தகோபருக்கும் யசோதாமாவுக்கும் என்ன ஆசை? கிருஷ்ணா தங்கள் வீட்டுல குழந்தையா விளையாடணும், கிருஷ்ணாவுக்கு பால் கொடுக்கணும், கிருஷ்ணன் மேல அன்பு செய்யணும். ஓகே, கிருஷ்ணா அதுக்கும் அனுமதி கொடுக்கிறார், அதுக்கும் சம்மதிக்கிறார். ஒரே சமயத்துல எல்லாருடைய ஆசைகளையும் நிறைவேற்றுறார் கிருஷ்ணா. வசுதேவருக்கு தேவிக்கு என்ன ஆசை? அந்த கடவுளே குழந்தையா வரணும்னு வந்தாரு. நந்தகோபருக்கு யசோதாக்கு என்ன ஆசை? அந்த பகவான் எனக்கு குழந்தையா கிடைக்கணும், அந்த குழந்தை எங்க வீட்டுல விளையாடணும், நான் அந்த குழந்தையை பாதுகாக்கணும், பராமரிக்கணும். இல்லையா? எல்லோருக்கும் தந்தை இறைவன். நம்ம எல்லோருக்கும் கிருஷ்ணர் தான் தந்தை. பிதாகமஸ்ய ஜெகதோ மாதா தாதா பிதாமக. இந்த அகிலத்துடைய தாய், தந்தை, முன்னோன் எல்லாம் கிருஷ்ணர் தான். ஆனா கிருஷ்ணா தான் நமக்கு தந்தையா இருக்காரு. ஆனா ஒரு பக்தர் என்ன நினைக்கிறாரு? கிருஷ்ணா எனக்கு தந்தையா இருக்க வேண்டாம், நான் கிருஷ்ணருக்கு தந்தையா இருக்கணும். ரோபாத் ரொம்ப அழகா சொன்னார். ஏற்கனவே ஒரு கிளாஸ்ல பேசி என்ன சொல்றாரு? கிருஷ்ணாவுக்கு ஏது அப்பா அம்மா? கடவுளுக்கு ஏது அப்பா அம்மா? அவர் தான் எல்லாருக்கும் அப்பா அம்மா. அப்படி இருக்கும்போது கிருஷ்ணா எப்படி வசுதேவரி தேவியும் அப்பா அம்மாவை தேர்ந்தெடுக்கிறாரு? கிருஷ்ணா ஏன் நந்த மகாராஜ் யசோதம்மா அப்பா அம்மாவை தேர்ந்தெடுக்கிறாரு? ஏன்? பதில் தெரிஞ்சவங்க கை தூக்கு. யாருக்கு தெரியும்? சரி, தவம் இருந்தது. ஓகே, அப்புறம் முக்கியமான காரணம் என்ன? எல்லாம் தூங்கிட்டாங்க போல இருக்கு. விஜயா மாதாஜி. பிரபு, நம்ம பகவானை தந்தையா அப்படி அந்த பாவத்துல பண்ணோம்னா பகவான் தான் இவங்க குழந்தையாச்சேன்ட்டு சேவை பண்ணுவாங்க, நமக்கு தேவையானதெல்லாம் செய்வாங்க. ஆனா ஆஹ் பகவான் குழந்தையா நம்ம பாவிச்சோம் அப்படின்னா குழந்தைக்கு என்ன எல்லாம் தேவைன்ட்டு நம்ம பார்த்து பார்த்து நல்லா சேவை பண்ணணும். எஸ், தேங்க்யூ மாதாஜி. அதாவது கிருஷ்ணா வசுதேவர் என்ன நினைக்கிறாரு? வசுதேவரும் நந்தகோபுரம் நாம கிருஷ்ணருக்கு குழந்தையா இருந்தா கிருஷ்ணன் நம்மளை பராமரிக்கணும். கரெக்டா? நமக்கு கிருஷ்ணா தந்தை, நம்ம எல்லாருக்கும் இறைவன் தான் தந்தை. அப்ப இறைவனை நான் தந்தையாக ஏற்றுக்கொண்டால் ஒரு சில பக்தர்கள் என்ன நினைக்கிறாங்க? வசுதேவர், தேவகி, யசோதாமா, நந்த மகாராஜ், தசரதர், கௌசல்யா இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்க? ஏன் இவங்களுக்கு கிருஷ்ணர் குழந்தையா வர்றாரு? இவங்கெல்லாம் பகவான் கிட்ட என்ன மாதிரி அன்பு செய்ய ஆசைப்படுறாங்க. வசுதேவர், தேவகி, நந்த மகாராஜ், யசோதாமா கிருஷ்ணா நான் என் தந்தையா ஏத்துக்கிட்டா அவர் தான் என்ன பராமரிக்கணும், அவர் தான் என்ன பாதுகாக்கணும், அவர் தான் என்ன கவனிச்சுக்கணும், அவர் தான் எனக்கு சேவை பண்ணணும். மாறாக நான் கிருஷ்ணருக்கு அப்பா அம்மாவோ வந்துட்டேன்னா, நான் கிருஷ்ணருக்கு தந்தையாவோ தாயாவோ வந்துட்டா நான் அவரை பாதுகாக்கணும், நான் அவரை பராமரிக்கணும், நான் அவருக்கு சேவை பண்ணணும். அப்போ ஒரு பக்தர் என்ன நினைக்கிறாரு? கிருஷ்ணா தன்னை பாதுகாக்கணும்னு நினைக்கிறதோட நான் கிருஷ்ணா எனக்கு சேவை பண்ணணும்னு நினைக்கிறதோட நான் கிருஷ்ணருக்கு சேவை பண்ணணும். அப்ப கிருஷ்ணருக்கு அப்பா அம்மாவும் இருக்கிறது சேவைதான். அது வாத்சல்ய பாவம், பெற்றோர் பாவத்தில். சோ 11 ஆண்டுகள் அங்கு வாழ்ந்திருக்கார். அற்புதமான தமது குழந்தை பருவ லீலைகள், பிள்ளை பருவ லீலைகள், வாலிப பருவ லீலைகள். அப்ப என்னது? பால்ய லீலா, கௌமார லீலா, அப்புறம் கைஷோர லீலா, பௌகண்ட லீலா, கைஷோர லீலா, நவ யௌவன லீலா. யௌவன லீலா, பால்ய லீலையில குழந்தை பருவ லீலை, கௌமாரம்னா சிறு வயது, பௌகண்டனா ஒரு 5-6 வயசுக்கு மேல, கைஷோரம்னா ஒரு 10-12 வயசு, யௌவனம்னா 14-15 வயசு. கிருஷ்ணா அதுக்கு மேல போறதே இல்லை, நவ யௌவனம். கிருஷ்ணா நவ யௌவனம். நமக்கு என்னது? கௌமாரம், யௌவனம், ஜரா. நமக்கு ஜரா வந்துடும். கிருஷ்ணாவுக்கு ஜராவே கிடையாது. நமக்கெல்லாம் கௌமாரம், யௌவனம், ஜரா. தேகினோ அஸ்மின் யதா தேகே கௌமாரம் யௌவனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்தி தீரத்தத்துவம். எதி உடல் பெற்ற ஆத்மா சிறு வயதிலிருந்து இளமைக்கும், இளமையிலிருந்து முதுமைக்கும் மாறுவது போல மரணத்தின் போது வேறு உடம்புக்கு மாறும். ஆனா கிருஷ்ணா கௌமாரம், யௌவனம், நவ யௌவனம், அதுக்கு மேல போறது இல்லை. நவ யௌவனம். சரி,
ஆத்யம் புராண புருஷம் நவ யௌவனம் கிருஷ்ணா புராண புருஷர், ஆனா எப்போ இளமையானவர். இது என்ன ரொம்ப கான்ட்ரடிக்டா இருக்கு, முரண்பாடா இருக்கு. அது எப்படிங்க ஒருத்தர் ரொம்ப பழமையானவர் ஆனா இளமையானவர் எப்படி ஒத்துக்குவீங்க? அது கிருஷ்ணருக்கு மட்டும்தான் ஒத்துக்க முடியும். நீங்க ஜன உலகத்துல ஒருத்தர் வந்து, சார் அவர் வந்து 1950ஆம் ஆண்டு பிறந்தாரு ஆனா என்ன இப்ப இளமையா தான் இருக்காருன்னா எப்படி ஒத்துக்க முடியும்? 1950ஆம் ஆண்டு பிறந்தாரு, அவர் எப்பவுமே இளமையா இருக்காருங்க. நம்ம வேணா சொல்லிக்கலாம், ஆனா ஜரா வந்துரும். பட் கிருஷ்ணா வந்து எப்பவுமே நவ யௌவனம். அவர் வீல் சேர்ல உட்கார வேண்டியது இல்ல, அவர் தலைமுடி நினைக்காது, அவர் யோகா பண்ணிலாம் கடவுளாவார். அவர் எப்பவுமே பகவான், நவ யௌவனம். சோ இந்த கிருஷ்ணாவுடைய லீலைகள் அது ரொம்ப ரொம்ப தெய்வீகமானது. சோ இந்த பிள்ளை பருவ லீலை, வாலிப லீலைகள் தமது தமையனான பலதேவருடன் அங்கேயே முடித்துக் கொண்டார். எல்லா குழந்தை பருவ லீலையும் பிருந்தாவனத்தில் பண்ணார். சோ இப்படி கிருஷ்ணரை கம்சனின் கோபத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்ற வசுதேவரின் சிந்தனை பகவானுடன் அவர் கொண்ட உன்னதமான உறவுமுறையின் ஒரு பாகமாகும். வாசல்ய பாவம். தம்மை பரமபுருஷராக ஒருவர் ஏற்றுக்கொள்வதை விட தமது கீழ்ப்படிந்த மகனாக அவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளும் பொழுது பகவான் அதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறார். கிருஷ்ணரை வந்து கிருஷ்ணான்னு சொல்றதோட நந்தகோபா, நந்தகோபகுமாராய, நந்தகோபரின் குமரன், யசோதையின் இளம் சிங்கம், யசோதா நந்தனா, நந்தனா, கோகுல நந்தன், வாசுதேவன், தேவகி நந்தன், பார்த்தசாரதி, இப்படி சொன்னா கிருஷ்ணன் ரொம்ப சந்தோஷமாடு. கிருஷ்ணரை போய் ஓ பரபிரம்மனே, ஓ பரம்பொருளே, ஓ பரந்தாமனே, ஓ அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே, ஓ பரமாத்மாவே, இப்படி வழிபடுறதோட இப்படி வழிபடுறது கரெக்ட் தான். கிருஷ்ணரை பரபிரம்மம் பரம்தாமம் இப்படி வழிபடுறதும் கரெக்ட் தான். ஆனா அதுல கிருஷ்ண திருப்தி அடைகிறத விட ஒருத்தர் வந்து கிருஷ்ணரை பார்த்து ஓ பரபிரம்மே, ஓ பரந்தாமனே, ஓ பரமாத்மாவே, ஓ அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே, ஓ ஜனார்தனனே, இப்படி எல்லாம் சொல்றதை விட ஓ யசோதா நந்தனே, நந்தனே, கோகுல நந்தனே, கோவிந்தனே, கோபாலனே, பார்த்தசாரதியே, பாண்டவ தூதனே, பன்மடங்கு சந்தோஷமாயிடுது. காரணம் என்னது? அது அவர் லீலைகள் பக்தர்களோடு சேர்ந்திருக்கு. கிருஷ்ணான்னு சொல்றதோட தேவகி நந்தன், நந்தன், வாசுதேவன் சொல்லும்போது கிருஷ்ணா அதிக மகிழ்ச்சி அடைகிறார். அனைவருக்கும் அவரே தந்தை, அனைவரையும் காப்பவரும் அவரே. ஆனால் பகவானை ஒரு குழந்தையாக எண்ணி அவரை பாதுகாக்க வேண்டும் என்று ஒரு பக்தர் நினைப்பதால் அது பகவானுக்கு உன்னதமான ஆனந்தத்தை தருகிறது. இவ்வாறாக கம்சனுக்கு பயந்த வசுதேவர் தம்மை பிருந்தாவனத்துக்கு தூக்கி சென்றதை பகவான் மிகவும் அனுபவித்தார். அவர் பிருந்தாவன லீலையை அனுபவிக்க நினைக்கிறார். இல்லை என்றால் கம்சனிடமோ அல்லது வேறு எவரிடமோ அவருக்கு எந்த பயமும் கிடையாது. அரே எப்படி ரொம்ப அழகான லீலை, பகவான லீலைகள்லாம் ரொம்ப அற்புதமானது. அதனால உத்தவர் வந்து அந்த லீலைகள்லாம் நினைச்சு பாக்குறாரு. அப்ப பொருளூர்ல ப்ரோப்பா என்ன எழுதுறாரு, கிருஷ்ணனுடைய மறைவு வந்து ஒரு பக்தனுக்கு பெரும் துயரம். கிருஷ்ணாவுடைய மறைவு ஒரு பக்தருக்கு பெரும் துயரம் தரும். அதனாலதான் அந்த பக்தர் என்ன பண்றாரு, கிருஷ்ணாவுடைய ஆரம்ப லீலைகளை நினைவு பண்றாரு. கிருஷ்ணா எப்படி வசுதேவருக்கும் தேவிக்கும் குழந்தையா வந்தாரு, எப்படி பிருந்தாவனம் போனாரு. உத்தவர் வந்து விதுரரை பார்த்த உடனே விதுரர் கேட்கிறாரு, கிருஷ்ணர் அவங்க சொந்தக்காரங்க நல்லா இருக்காங்களா, பலராமர் நல்லா இருக்காரா, சாத்திகி நல்லா இருக்கு, ஒருத்தர் பத்தியா கேட்டு. அப்ப என்ன நோக்கம்னா, விதுருடைய நோக்கம் என்னன்னா கிருஷ்ணர் இந்த பூமி விட்டு மறைஞ்சிருப்பாரோ, ஏன் உத்தவர் அழுதுன்னு இருக்காரு, என்ன நடந்திருக்கும், இதை கன்ஃபார்மா தெரிஞ்சுக்க விரும்புறாரு. அதனால உத்தவருடைய விதுரருடைய நோக்கத்தை புரிந்து கொண்ட உத்தவர் கிருஷ்ணர் மறைந்ததை சொல்றதுக்கு அவரால் முடியல. அவருக்கு அந்த பிரிவு தாங்க முடியல, அழறாரு. அதே சமயம் அவர் கிருஷ்ணனுடைய லீலைகளை நினைவில் கொள்றார். கிருஷ்ணனுடைய லீலைகளை நினைவில் கொள்றார். எப்படி அவர் வசுதேவருக்கும் தேவிக்கு குழந்தையா வந்தாரு, எப்படி அவர் பிருந்தாவனம் போனாரு, என்னென்ன அற்புதங்கள் செஞ்சாரு, இதெல்லாம் ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்றாரு. இப்படிதான் கிருஷ்ணருடைய நினைவுல லைட்ஸ் இருக்கு. கிருஷ்ண கான்சியஸ் பர்சன், கிருஷ்ண உணர்வுல இருக்கிறவரு இந்த பூமிக்கு ஒரு வரப்பிரசாதம். ஏன்னா அவரால் மற்றவங்க கிருஷ்ண உணர்வு கிடைக்கும். பிரபுபாதருடைய கருணையால
இன்னைக்கு இந்த கிருஷ்ண உணர்வு உலகம் முழுவதும் இருக்கு. பாகவதம் படிக்கிறோம், பாகவதம் கேட்கிறோம். இன்னைக்கு உத்தவருக்கும் பிதருக்கும் நடந்த லீலைகளை நம்ம நினைவில் கொள்றோம்னா அதுக்கு முழுக்க முழுக்க பிரபுபாவுடைய கருணை. பிரபுபாதம் மட்டும் வரலைன்னா நம்ம இந்த முதலைகள்ட்ட எல்லாம் மாட்டிட்டு இருக்கோம் இல்லையா? ஒருவேளை பிரபுபாத தோன்றாமல் இருந்தால் யாருங்கு என் ஜீவன் காப்பா, நம்மளை யார் காப்பாத்திருக்கோம்? நம்ம ஒரு சம்சார கடல்ல விழுந்துட்டோம். நிறைய முதலைங்கள்லாம் நம்ம கடிக்க சுத்திட்டு இருக்கு. அப்போ பிரபுபாத் மட்டும் படகு எடுத்துட்டு வரல, நம்ம மாட்டிட்டு. சோ அதனால நாம படகுல ஏறிக்கணும். படகு விட்டு வெளியில குதிச்சிடக்கூடாது. படகுல சேஃபா இருக்கணும். ஊடுமானவருக்கு மத்தவங்களையும் பிடிச்சு படகுக்குள்ள போடணும். எல்லாரும் இங்க வாங்க, நீங்க எல்லாரும் இங்க வாங்க, நீங்க முதலைகிட்ட மாட்டிட்டு இருக்கீங்க, சீக்கிரம் இந்த படகு பிடிச்சுக்குங்க, படகு பிடிச்சுக்குங்க, இந்த படகுல ஏறிக்கங்க, எங்க கேப்டன் உங்களை சேஃபா கொண்டு போய் சேர்த்திடுவாரு. எங்க? கிருஷ்ணாவுடைய தாமரை திருப்பாதம். ஹரே கிருஷ்ண. இந்திரா ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஓகே.